தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களுடைய தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்னன்னு ஒவ்வொரு தொகுதி பற்றிய ஒரு விரிவான தொகுப்பு தான் உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டப்பேரவை தொகுதி பத்ரா இருப்பு, மம்சாபுரம், சுந்தரபாண்டிபுரம், புதுப்பட்டி, கொடிக்குளம் ஆகிய 5 பேரூராட்சிகளை உள்ளடக்கியது. இந்த தொகுதியில் மொத்தம் 2,25,050 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,11,619 பேர், பெண் வாக்காளர்கள் 1,13,413 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 18 பேரும் உள்ளனர். இத்தொகுதியில் அதிமுகவே அதிக முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தலா ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியிலும் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியிலும் இருந்து தேர்தலை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக பொன்னு பாண்டியன் இருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில மிகவும் பிரபலமான விஷயங்கள் பால்கோவாவும் அங்க இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலும். இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த தொகுதி மக்களுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் உள்ளது. தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் ஆண்டாள் கோவில் கோபுரம் இந்த தொகுதியின் அடையாளமாகவும் இருக்கிறது. பிளவக்கல் அணை, திருவண்ணாமலை சீனிவாசர் கோவில், மேற்கு தொடர்ச்சி மலை, செண்பகத்தோப்பு போன்றவை இத்தொகுதியின் முக்கிய இடங்களாக உள்ளன. இந்த தொகுதியில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் நெசவு ஆகியவை முக்கிய தொழில்களாக இருக்கின்றன. இத்தொகுதியில் உள்ள நெசவாளர்கள் கைத்தறி ஆடைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்கிறார்கள். நெல்லை என்றதும் அல்வா ஞாபகம் வருவது போல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பால்கோவா பிற மாவட்டங்களுக்கும் அதிக அளவில் அனுப்பப்படுகிறது. தொகுதியை பத்தி விரிவாவே பார்த்துட்டோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள குப்புனாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் எம்எல்ஏ பொன்னு பாண்டியன். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவருக்கு வயது 44. 7ஆம் வகுப்பு வரை படித்துள்ள இவர் கம்யூனிச கொள்கையால் ஈர்க்கப்பட்டு 1992ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். 1996ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய செயலாளராகவும் இவர் இருந்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பின் வெற்றி பெற்ற முதல் சட்டமன்ற உறுப்பினர் இவராவார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்னு பாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர். போன சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில போட்டியிட்டு ஜெயிச்சவர். இவர் இந்த தொகுதிக்கு போன தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார், அந்த வாக்குறுதிகள் எல்லாம் எம்எல்ஏவா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு பொன்னு பாண்டியனும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பார்க்கலாம். ஆண்டாள் கோயில் தான் இந்த கோயில், இந்த ஊரோட பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கு பக்தர்களுக்கான அடிப்படையான வசதிகள், சுகாதார வசதிகள் அந்த பக்தர்களுக்கு இதுவரையும் ஏற்படுத்தி தரல. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முறையான ஒரு கழிப்பறையோ குடிநீர் வசதியோ இங்கு ஏற்படுத்தி தரப்படவில்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பகுதியில் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதேபோல இந்த பகுதியை ஆண்டாள் கோவிலை உள்ளடக்கிய பகுதியை சுற்றுலாத்தலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை, இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதில் இன்றைக்கு ஓரளவு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் கூட்டுறவு நூற்பாலை ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1500 பேருக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை திறப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் வரும்போதும் வாக்குறுதி கொடுக்காங்க. ஆனால் அதை திறக்கிற மாதிரி இல்லை. இந்த அரசியல்வாதியும் இதுவரைக்கும் அது திறக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. நடைபெற்று முடிந்த கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் கூட இந்த ஆலையை திறக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தனி கேள்வி எழுப்பப்பட்டது. மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற கூட்டுறவு குழுமங்களெல்லாம் ஒன்றிணைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு நூற்பாலையை திறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்,
அதற்கான நிதியும் ஒதுக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை அறிவித்திருக்கின்றார்கள். 11 வந்து பொன்னுப்பாண்டி வந்து எம்எல்ஏ வந்தாருங்க. ஆனால் அவர் வந்தனாலும் வத்திராப்பு டவுனுக்குன்னு குறிப்பிட்டதாக எதுவுமே அவர் செஞ்சே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. முன்பு தனிவட்டமாக அறிவிக்கப்பட்டதை இந்த அரசு அறிவிப்பாக அறிவித்து அரசாணை மூலம் தனிவட்டமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் வத்திராயிருப்பை தனிவட்டமாக பிரித்து அதற்கான ஆணை பிறப்பிக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். எல்லா வார்டுகளுமே வந்து போர்வெல் அமைச்சு கொடுக்கறது, சாலை வந்து இந்திரா நகர் போன்ற பகுதியிலே டவுன்ல கூட இந்த மாதிரியான பணிகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியம் வத்திராயிருப்பு ஒன்றியத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது.